Hallelujah. இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம். ಈ ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಕೇಳುವ. நாங்கள் வேதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் அதில் 2வது அதிகாரம். ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆಯುವ. ಆಮೆನ್. அதில் 7வது வசனத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ಅದರಲ್ಲಿ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ತೆಗೆದು ಓದುವ. அதில் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை இப்படியாய் எழுதுகிறது. ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೀಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் மனுஷனை மண்ணினால எடுத்து அவனுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாய் மாற்றினார். ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನ ಮಣ್ಣಿನಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ತನ್ನ ಜೀವಾತ್ಮವನ್ನು ಊದಿ ಆತನು ಮನುಷ್ಯನಾಗುವಂತೆ ಮಾಡಿದನು. பாருங்க, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படியாக உண்டாக்கினார்? ನೋಡಿ, ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು? விசேஷமாய் உண்டாக்குகிறார். ವಿಶೇಷವಾಗಿ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. அவர் முதலாவது நாள் இறங்கி வந்தபோது அவர் ஆமென் சூரியனை உண்டாக்கினார். ಮೊದಲನೇ ದಿನ ದೇವರು ಇಳಿದು ಬಂದಾಗ ಸೂರ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೆನ್. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தர் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொண்டு வந்தார். ಅದೇ ರೀತಿ ಪ್ರತಿದಿನ ಕೂಡ ದೇವರು ಒಂದೊಂದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. ஆனால் மனுஷனை மட்டும் எப்படி உண்டாக்குகிறார்? ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನನ್ನ ಮಾತ್ರ ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ? மனுஷனை வாயின் வார்த்தையாலே உண்டாக்காமல் ಮನುಷ್ಯನನ್ನ ಬಾಯಿ ಮಾತ್ರದಿಂದ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. பாருங்க, நான் சொல்லுகிறதை கொஞ்சம் நீங்கள் கவனமாய் கேட்கணும். ನಾನು ಹೇಳುವುದನ್ನ ನೀವು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಬೇಕು. ಆಮೆನ್. எல்லா ಸೃಷ್ಟಿயும் ಕೂಡ ಎಲ್ಲಾ ಸೃಷ್ಟಿಗಳನ್ನು ಕೂಡ ಮನುಷ್ಯனை விட பெருசா இருக்கிறதையும் ಮನುಷ್ಯನಿಗಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿರುವುದನ್ನು, ಮನುಷ್ಯனை விட வல்லமையா இருக்கிறதையும், ಮನುಷ್ಯನಿಗಿಂತ ಬಲವಾಗಿರುವುದನ್ನು ಆಮೆನ್ அதை வெறும் வார்த்தையாலேயே உண்டாக்கினார். ಅದನ್ನ ಬರೀ ಮಾತಿನಿಂದಲೇ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. ஹalleluya, ಹalleluya. மனுஷனை ஆமென் அவர் என்னெல்லாம் பேசினாரோ, ಆ ದೇವರು ಏನೆಲ್ಲ ಮಾತನಾಡಿದ್ರು, ಮನಸ್ಸಿல என்னதெல்லாம் சிந்திச்சு பேசினாரோ, ಅವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಚಿಂತಿಸಿ ಅವರು ಮಾತನಾಡಿದ್ರು, ಅದೆಲ್ಲ அப்படியே ಕಣ್ಮುನ್ನೆ வந்தது. ಅದೆಲ್ಲ ಹಾಗೆ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬಂತು. ಆಮೆನ್. ஹalleluya, ಹalleluya. நான் சொல்லுகிறது கொஞ்சம் கவனிங்க. ಹೇಳೋದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூட அவர் ஆமென் சிருஷ்டித்த பிறகு அவர் சொன்னார், இது நல்லது, இது நல்லது, இது நல்லது. ஏன் தெரியுமா? அவர் மனசுல என்னெல்லாம் இருந்துச்சோ அப்படியே அவர் உண்டாக்கினார். ಪ್ರತಿದಿನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ನಂತರ ಅದನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ರು, ಇದು ಒಳ್ಳೇದು, ಇದು ಒಳ್ಳೇದು ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನಿತ್ತೋ ಅದು ಅವರ ಕಣ್ಣ ಮುಂದೆ ಇತ್ತು. ஆமென். அவர் மனசுல நினைச்சது, அவர் மனசுல ஆசைப்பட்டது அப்படியே கண்ணு முன்னே காணப்பட்டது. ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೆನೆಸಿದ್ದು, ಅವರು ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದು ಆಗ ಅವರ ಕಣ್ಣ ಮುಂದೆ ನಿಂತಿತ್ತು. ஐயோ, ஒன்றையும் கூட அவர் ஆமென் சேஞ்ச் பண்ணல. ಒಂದನ್ನು ಕೂಡ ಅವರು ಬದಲಾಯಿಸಲಿಲ್ಲ. சொல்லுகிறது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಹೇಳದ ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? ஆனா ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினார்? ಆದ್ರೆ ದೇವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು? அவனுக்காக உண்டாக்குற காரியத்திலே அவர் ரொம்ப குறிப்பா இருந்தார். ಅವನಿಗಾಗಿ ಉಂಟು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿದ್ರು. ஒன்றையும் கூட அவர் மனசுல ஆசைப்பட்டதெல்லாம் கண்ணு முன்னே கொண்டு வந்தார். ಅವರು ಒಂದೊಂದನ್ನು ಕೂಡ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಆಸೆ ಪಟ್ಟಿದ್ದೆಲ್ಲವನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ತಂದ್ರು. நான் சொல்லுகிறதை கொஞ்சம் நல்ல கவனமாக ஜெபத்தோடு கூட கேளுங்க பிரியமானவர்களே. ನಾನು ಹೇಳುವುದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಗಮನವಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಕೇಳಿ ಪ್ರಿಯರಾದವರೇ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷனை மட்டும் அவர் உண்டாக்கும் போது, ಮನುಷ್ಯನನ್ನ ಮಾತ್ರ ಅವರು ಉಂಟು ಮಾಡುವಾಗ விசேஷமான ஒரு காரியம் நடக்கிறது. ಎರಡು ವಿಶೇಷವಾದ ಕಾರ್ಯ ನಡೀತದೆ. ಒಂದು, மனுஷனை முதல் உண்டாக்கி அதன் பிறகு எதுவுமே உண்டாக்கல. அவர் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னே அவனுக்காக யாவையும் செய்தார். ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಂತರ ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. எப்படியாக செய்தார் என்றால், ಯಾಕೆ ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, மனுஷன் என்ன விரும்புறானோ அந்த விருப்பத்தின்படியாக செய்யணும் என்பதாக அல்ல, அவருடைய மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ அப்படியெல்லாம் செய்யணும் என்று அவர் நினைத்தார். ಮನುಷ್ಯನು ಏನನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತಾನೋ ಆ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಅಂತಲ್ಲ, ಆತನ ಮನಸ್ಸು ಏನನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತದೋ ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕಂತ. அப்படி என்றால் மனுஷன் விரும்புகிறதை செய்யக்கூடாது என்பதாக அல்ல. ಹಾಗಂದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಇಷ್ಟಪಡೋದನ್ನ ಮಾಡಬಾರದು ಅಂತಲ್ಲ. அவருடைய ஆசை, அவருடைய ஏக்கம் மனுஷனுக்காக இருக்கிறது மிக பெருசுங்க எங்களை விட. ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಆತನಲ್ಲಿರುವಂತಹ ಒಂದು ಆಸೆ ಆಕಾಂಕ್ಷೆ ಅದು ನಮಗಿಂತ ದೊಡ್ಡದು. எங்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியம் மனுஷனுடைய ஆலோசனைக்கு எட்டாதது. ನಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆಗಳಿಗೆ ಮೀರಿದಂತದ್ದು. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? சில நேரங்களில் நீங்க எவ்வளவே நீங்க ஆண்டவரை பத்தி தியானித்தாலும் அவருடைய வழிகள் உங்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. ಕೆಲವೊಮ್ಮೆ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಆತನ ಹಾದಿಗಳು ಆತನ ದಾರಿ ನಮಗೆ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. சில நேரத்தில் தோணும் நமக்கு புரியவும் தேவை. அவர் நினைச்சதை அவர் செய்வார், அவர் நல்லதே தான் செய்வார். ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೆ ಅನಿಸುತ್ತದೆ ಇದು
ಅದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಒಳ್ಳೆದನ್ನೇ ಮಾಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவருங்க, ಆತನು ಒಳ್ಳೆಯವರು, அவருக்கு தீமை செய்ய வராதுங்க. ಆತನಿಗೆ ಕೇಡನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ அவர் ಬರಲ್ಲ, நல்லது மட்டும் தான் உங்க வாழ்க்கையில செய்வார். ಅವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆದನ್ನು ಮಾತ್ರವೇ ಮಾಡ್ತಾರೆ. அதற்காக ஆண்டவர் எல்லாமே தன் ஆசையின்படி மனசார செஞ்சுட்டு அதன் பிறகு ஆதாமை உண்டாக்குறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಮನಸ್ಸಿನ ಆಸೆಯಂತೆ ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಂತರ ಆದಾಮನನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ஆதாம் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அவனுடைய வாயில வார்த்தைகளே போதாக கூடாது தேவனை துதிக்க. ಯಾಕಂದ್ರೆ ಆದಾಮನು ಪ್ರತಿ ಬಾರಿ ಆ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕೆ ಮಾತುಗಳೇ ಸಾಲಬಾರದು ಅವನಿಗೆ. ஹல்லேலூயா. அந்த சூரியன், அந்த சந்திரன், அந்த நட்சத்திரங்கள், அந்த ஒரு அங்க இருக்கிற அந்த மரங்கள், அதனுடைய கனிகள், அங்க இருக்கிற மீன்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ஆமென் வாயை வந்து ஆமென் திறந்து நிக்கிறபடி கர்த்தர் ஆதாமை செய்து விட்டார். ಆ ಸೂರ್ಯ, ಚಂದ್ರ, ನಕ್ಷತ್ರಗಳು ಹಾಗೂ ಮೀನುಗಳು, ಅಲ್ಲಿರುವಂತ ಮರಗಳು, ಹಣ್ಣುಗಳು ಅದೆಲ್ಲ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಹಾಗೆ ಬಾಯಿ ಬಿಟ್ಕೊಂಡು ಆಶ್ಚರ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ದೇವರು ಮಾಡಿದ್ರು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இரண்டாவது காரியத்தை அவர் என்ன முக்கியமாய் செய்தார் என்றால், ಎರಡನೇದಾಗಿ ಮಾಡಿದಂತ ಮುಖ್ಯ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ, ಮನುಷ್ಯனை அவர் உருவாக்கும் போது அவர் வார்த்தையாலே உருவாக்கல. ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಮಾತಿನಿಂದ ಅವರು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. ஏதோ ஒன்றை சொல்லி அப்படியே மனுஷன் உருவாக்கப்படல. ಏನೋ ಒಂದನ್ನು ಹೇಳಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆண்டவர் ஏன் வந்து அவர் கையால வந்து மண்ணை எடுத்து செய்தார்? ಯಾಕೆ ದೇವರು ಕೈಯಿಂದ ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮಾಡಿದ್ರು? சுவாசத்தை ஊதினார். ಯಾಕೆ ಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದ್ರು? ஏன் நினைச்சபடி மனுஷன் உருவாக மாட்டான் என்று அவர் பயந்தாரா? ಯಾಕೆ ನೆನೆಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಉಂಟಾಗಲ್ಲ ಅನ್ನುವಂತ ಭಯನ ஆண்டவர் வந்து சொன்னார் இல்ல, ದೇವರು ಹೇಳಿದ್ರಲ್ವಾ, அதேபடி எல்லாம் நடந்தது. ಅದೇ ರೀತಿ ಎಲ್ಲ ನಡೀತಲ್ಲ. அதேபடி மனசுல எப்படி எல்லாம் மனுஷன் இருக்கணும் என்று நினைச்சு அவர் பேசியிருந்தால் அப்படியே வந்திருப்பானே. ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಎಲ್ಲ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿ ನೆನೆಸಿ ಅವರು ಹೇಳಿದಿದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಬರ್ತಿದ್ನಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಅತ್ತ பெரிய சூரியனே ஆண்டவர் உருவாக்க முடியும் என்றால், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸೂರ್ಯನನ್ನೇ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಅಂದ್ರೆ, இந்த ஒரு சின்ன பூச்சா இருக்கிற இந்த மனுஷனை உருவாக்குவது அவருக்கு என்ன பெரிய கஷ்டம். ಈ ಚಿಕ್ಕ ಉಳುವಿನಂತಿರುವಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದು ಅವರಿಗೆ ಏನು ಕಷ್ಟ. ಆದ್ರೆ அவர் ஏன் அப்படியாக செய்தார் என்றால், ಯಾಕೆ ಅವರು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, எனக்கு பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, ಎಲ್ಲரையும் ಕೂಡ அவர் வார்த்தையால உண்டாக்கினது உண்மை. ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಮಾತಿನಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ನಿಜ. நான் மனுஷனை உண்டாக்கும் போது அவனை வார்த்தையால உண்டாக்கவில்லை, அந்த வார்த்தையே மனுஷனுக்குள்ள ஊதிட்டார். ಅವರು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ವಾಕ್ಯದಿಂದ ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ, ಆ ವಾಕ್ಯವನ್ನೇ ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. ಅವರು ஊதி விட்டார். ಆ ವಾಕ್ಯವನ್ನ ಊದಿದ್ರು. அந்த வார்த்தையே மனுஷனுக்குள்ள இறங்கி விட்டது. அந்த ஜீவ சுவாசம் இறங்கின போது, ಆ ಜೀವ ಶ್ವಾಸ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಇಳಿಯುವಾಗ ಆ ವಾಕ್ಯವೇ ಆತನ ಒಳಗೆ ಇಳಿಯಿತು. அந்த வார்த்தைக்குள்ள இருந்த ஜீவன் மனுஷனுடைய ஜீவனுக்குள்ள பிரவேசித்தது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಜೀವ ಮನುಷ್ಯನ ಜೀವದೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿತು. எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನ ಅದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? நான் எல்லா சிருஷ்டிப்பை விட நான் மேலானவன், ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿಗಳಿಗಿಂತ ನಾನು ಮೇಲಾದವನು. எல்லாமே பிரம்மாண்டமாக உண்டாக்கப்பட்டிருக்கலாம், ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಬ್ರಹ್ಮಾಂಡವಾಗಿ ಉಂಟಾಗಿರಬಹುದು, எல்லாமே மிக அழகாக நேர்த்தியாய் உண்டாக்கப்பட்டிருக்கலாம், ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಸರಿಯಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಉಂಟಾಗಿರಬಹುದು. ஆனால் நான் எல்லாவற்றிலும் விசேஷித்தவன். ಆದ್ರೆ ನಾನು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ವಿಶೇಷವಾದವನು. ஏனென்றால், ಯಾಕಂದ್ರೆ ಅವುಗಳು ಎಲ್ಲಾமே ಅದ್ಭುತವಾಗಿ ಉರುವಾಕಪಟ್ಟದು. ಅವೆಲ್ಲವೂ ಕೂಡ ಅದ್ಭುತವಾಗಿ ಉಂಟಾಯಿತು. ನಾನು ಅದ್ಭುತಮಾನವರಿಯೇ ಕೊಂಡು ಉರುವಾಕಪಟ್ಟಿರುತ್ತೇನೆ. ಆದ್ರೆ ನಾನು ಅದ್ಭುತವಾದಂತ ಆ ದೇವರಿಂದಲೇ ಉಂಟಾದವನು. ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? செய்யப்பட்டிருக்கிறது மண்ணால் இருந்தாலும், ಮಾಡಿರುವಂತದ್ದು ಮಣ್ಣಿನಿಂದ ಆಗಿದ್ರು ಕೂಡ, வாழுகிற ஆவி அது உன்னதமான ஆவி. ನನ್ನೊಳಗೆ ಜೀವಿಸುವಂತ ಆತ್ಮ ಅದು ಉನ್ನತವಾದ ಆತ್ಮ. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? ಉನ್ನತமான ஒரு ஆவி, ಅದು ಉನ್ನತವಾದ ಆತ್ಮ இந்த மண்ணுக்குள்ள வாசம் பண்ணுகிறது. ಈ ಮಣ್ಣಿನ ಒಳಗಡೆ ಅದು ವಾಸ ಮಾಡುತ್ತದೆ. ಸಕಲத்தையும் ಉಂಟಾಕಿನ அந்த தேவன் எனக்குள்ள ವಾಸமாய் இருக்கிறார். ಸಕಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು ನನ್ನೊಳಗೆ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸಿக்கிறீர்களா இந்த காலை நேரத்துல? ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಂಬ್ತೀರಾ? ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ.